ராகி மினி கேக். இது ராகி ஃப்ளோரில் பண்ணதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் தெரியும். அதர்வைஸ் ஒரு சாக்லேட் ப்ரௌனி, சாக்லேட் கேக் சாப்பிட்டோம்னாக்கா என்ன ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் இருக்குமோ அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் இந்த கேக்கில் இருக்கும். ராகி மாவில் பண்ணினதுன்னு கொஞ்சம் கூட தெரியாது. நிறைய குக்கரோ ஓவனும் எதுவும் தேவை கிடையாது. நம்ம குழிப்பணியாரம் பண்ணுவோம் இல்லையா, குழிப்பணியார கல்லில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். ஒரு தோசை சுடுற நேரத்தில் இந்த கேக்கை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். மாவு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 5 நிமிஷம், பேக்கிங்க்கு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் இந்த கேக்கு ரெடி ஆகிடும். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. குட்டி குட்டியாக இந்த கேக் ரொம்பவே அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இப்போது கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் காய்ச்சி ஆற வச்ச பால், தண்ணி சேர்க்காத பாலாக இருக்கணும், 1 கப் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் பால் எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் நல்லா மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுக்கும் ஒரே கப் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1 கப் ராகி ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். 3/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நான் எல்லாத்துக்குமே ஒரே கப் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் ஒரே கப் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் சாக்லேட் பவுடரில் 1 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி, சன்ரைஸ், ப்ரூ ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு விஸ்காவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கேழ்வரகு மாவோட ஃப்ளேவர் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம காஃபி பவுடரும் கொக்கோ பவுடரும் மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சாக்லேட் பவுடர் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் சுகர் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க, பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னொரு 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். முன்னாடி 1 கப் சேர்த்துருக்கேன், இப்போ ஒரு 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு தோசை மாவை விட கெட்டியான பதத்துக்கு இருக்கணும். நிறைய பால் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இந்த அளவுக்கு தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த பதத்தில் இருக்கணும். ஏன்னா நம்ம பணியார கல்லில் செய்ய போகிறோம். தண்ணியாக இருந்ததுன்னா அதில் சீக்கிரமாக வேகாது. ஸோ இந்த பதத்தில் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பணியார கல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ட்ராப் கீ சேர்த்துக்கோங்க. கேக் ஒட்டாமல் வரும். ஸோ கொஞ்சமாக கீ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை இதில் இந்த குழியில் 3/4 பாகத்துக்கு வரணும். அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் மாவு ஃபில் பண்ணுற டயத்தில் நீங்கள் அடுப்பில் ஒரு பழைய தோசைக்கல்லோ தவாவோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அதை வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பணியாரக்கல் டைரெக்டாக வச்சு பேக் பண்ண போகிறது கிடையாது. தவா மேலே வச்சு தான் பேக் பண்ண போகிறோம். ஸோ அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எல்லா குழிலையும் மாவு ஃபில் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி ஒரு தோசைக்கல் சூடு பண்ண வச்சுருக்கேன். இது நல்லாவே சூடாகிடுச்சு. இப்போ பணியாரக்கல் அதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு மூடியால் மூடி வச்சுருங்க. வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் கேக் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உப்பி வருது. நம்ம 3/4 பாகத்துக்கு தான் மாவு ஃபில் பண்ணியிருந்தோம். இப்போ நல்லாவே மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லாவே மேலே உப்பி வரும். நான் இதை பேக் பண்ண வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளவே பாதி வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே 3லேருந்து 4 நிமிஷம் தான் டைம் எடுத்தது. அதுக்குள்ளவே கேக் நல்லா பேக்காகி ரெடி ஆகிடுச்சு. இது பணியாரக்கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாது, ஈஸியாக வந்துடும். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு ஸ்பூனால் லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கனாலே போதும், வந்துடும், ஒட்டாமல் வரும். இந்த கேக் ஃபஸ்ட்டு பேட்ச் பேக் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். 3 to 4 மினிட்ஸ் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு பேட்சில் ஆல்ரெடி கல் சூடாகவே இருக்கும். அதனால் நம்ம ஈஸியாக பேக் பண்ணி எடுத்துடலாம். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக பேக் பண்ணி வந்துடும். நான் அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிக்கிறேன். எல்லா குழிலையும் நெய் சேர்த்துக்கலாம். மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. மூடி வச்சுட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம பணியாரம் சுடுறதை விட ரொம்ப கம்மியான டயத்தில் இந்த கேக் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே உப்பி வந்திருக்குது. சாஃப்டாக வந்திருந்தது. கல்லில் ஒட்டாமல் வரும். கேக்கை கல்லுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த கேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேக்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த கேக் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எல்லா கேக்கும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.